கார்த்திக் தீபா சீரியலில் வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து செம்ம மாஸ் பண்ணிட்டாப்புலன்னு சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்தி வந்து பாட்டியை காமிச்சு ரூபஸ்ரீயை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ரூபஸ்ரீ வந்து சொல்ல முடியாது, ஏன் பாட்டியை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொன்னோன்னே, இவெல்லாம் உண்மையை சொல்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு கார்த்தி வந்து ஃபோன் பண்ணி, ஹலோ ராஜா லைனில் இருக்கேன் சரி அவங்கள மேலே அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே வந்து என்ன சார் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் நான் பொறுத்திருந்து பொறுமையாக கேட்டேன், உங்களுக்கு தான் நல்லவனாக இருந்து கேட்டால் தான் பொறுக்க மாட்டேங்குது, அப்போ நான் வில்லனாக தான் மாறி ஆகணும் அப்படின்னு கார்த்தி செம மாஸ் பண்ணுறாப்புல. உடனே வந்து டே ஊத்துறா என்னைய அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னே அங்கே ராஜா வந்து ஊத்துறதுக்கு ஆளுங்களை அனுப்பி விட்டுறாங்க. அங்கே வந்து கோகிலா பாட்டி வந்து கதறாங்க, என்னடா பண்ணுறீங்க, ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா சீரியஸாலாம் இறங்கிட்டீங்க, இந்த விஷயம்லாம் நீங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதா, நீங்கள்லாம் ஹீரோஸ்ரா அப்படின்னு. பாட்டி நீங்கள் வில்லத்தனம் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு மேலே வில்லத்தனம் பண்ண வேண்டியது எங்கள் கடமை இல்லையா அப்படின்னு ராஜாவும் கிண்டல் பண்ணுறாப்புல. டேய் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறா, நான் என் பேத்திக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாத, அதை உன் பேத்தியை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து என் பாட்டி தான் என் உலகம், தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுறேன், உங்களுக்கு என்ன பாட்டு தானே பாட வரணும், நான் வந்து அழைச்சிட்டு வந்து அன்னை தெரசா இதுக்கு வந்து பாட வச்சிடுறேன் 25வது ஆண்டு விழாக்கு, தயவு செஞ்சு என் பாட்டியை விட்டுற சொல்லிடுங்க அப்படின்னு. உன்னை நம்பலாமா அப்படின்னு சத்தியமாக சொல்கிறேன் சார், நம்புங்க சார், இந்த தடவைலாம் ஏமாற்ற மாட்டேன் சார், என் பாட்டி தான் என் உலகம் அப்படின்னு சொன்னோன்னே, டே இவன் ஏதோ சொல்கிறா அதனால் போனால் போதுன்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. கோகிலா பாட்டி இங்கே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. கார்த்தி வந்து லாஸ்ட் வார்னிங், இந்த தடவையும் தப்பாச்சுன்னா உங்களுக்கு வந்து தண்டனை வேறு மாதிரி இருக்கும், அப்புறம் வாழ்க்கை பூரா உள்ள களி தான் திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி செம்ம மாதம் போகிறாப்புல. அப்போ தான் வந்து பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி வந்தோடனே இங்கே என்னடி நடந்துச்சு, கார்த்தி தான் பாட்டி உன்னை வந்து இந்த இதெல்லாம் பண்ணா அப்படின்னோன்னே, அவனுக்கு என்ன தான் வேணுமா, அவனுக்கு வந்து இப்போ தீபா தான் பல்லவின்னு தெரியணுமா அப்படின்னோன்னு, அழகாக சொல்லிட்டு போக வேண்டியதானே, என் உயிரோடு விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அது நம்மளாக சொல்லிடுறத விட அவராக தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ தான் பிரச்சனை பெருசாகும், தீபாவையும் பழி வாங்கின மாதிரி ஆச்சு, கார்த்தியும் பழி வாங்கின மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரி அந்த முதல்ல தீபாவுக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொன்னோன்னே, தீபாவுக்கு ஆவேசமாக மிரட்டி இல்லாமல் பேசினேன்னா பண்ணிய மாட்டா, அன்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு ஃபோனை போடுறாங்க நம்ம பாட்டி. ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள் உனக்கு முக்கியமான ஒரு விஷயம், இன்னொரு கச்சேரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன், உங்களுக்காகலாம் நான் பாட முடியாதுன்னு அப்போ தான் சொல்லிட்டேன்ல, இங்கே பாரு இது எங்களுக்காக இல்லை, உன்னோட குரல் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஆசிரமத்தில் இருக்காங்க, அவங்க டெய்லி வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அவங்களோட 25வது ஆண்டு விழாவுக்கு வந்து நீ வந்து பாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க, அதெல்லாம் முடியாது, என்னை வந்து மாட்டி விட பார்க்குறீங்களா, இங்கே பாருமா அந்த குழந்தைங்கள்லாம் வந்து கண்ணு தெரியாதவங்க, அவங்க உன் குரலை கேட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க, வரோன்னு வேற சொல்லி வச்சுட்டேன், ஏன்னா நீயும் நல்லது செய்யணும்னு தான் நினப்பேன் இல்லையா, உன் மனசு எனக்கு புரிஞ்சனால தான் இந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏமாத்திராத அந்த குழந்தைங்களன்னு சென்டிமெண்ட்டாக லாக் பண்ணுறாங்க. தீபாவும் சரி நான் வந்து பாட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி வந்து இதுக்கு பின்னாடி வந்து இருக்காங்கங்கிறது தீபாவுக்கு தெரியாது. செம மாஸ்டர் பிளே போயிட்டுருக்கு.